இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பண்ணை வீடு டு ஹைதராபாத் ஏர்போர்ட். மனித எலும்பு மர்மம். பெரியவர் சர்ச்சை. தொடர்ந்து சிக்கும் நடிகர் நாகார்ஜுனா. தெரியாம நடந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. தனுஷ் தற்போது சேகர் கமுல்லா இயக்கத்தில் குபேரா, அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இளையராஜா பயோபிக் உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார். மேலும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு படம், ஹிந்தியில் ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் ஒரு படம் என கைவசம் வைத்துள்ளார். இதில் சேகர் கமுல்லா இயக்கத்தில் உருவாகும் குபேரா படம் தனுஷின் 51வது படமாக உருவாகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் தயாரிக்கும் இப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளில் ஒரே நேரத்தில் உருவாகிறது. இந்த படத்தின் கதாநாயகியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்க தெலுங்கு முன்னணி நடிகர் நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். இந்த நிலையில் குபேரா படத்தின் படப்பிடிப்பு பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக தனுஷ், நாகார்ஜுனா உள்ளிட்ட நடிகர்கள் ஹைதராபாத்திற்கு விமானம் மூலம் சென்றனர். அப்போது விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த நாகார்ஜுனாவிடம் அங்கிருந்த முதியவர் ஒருவர் அருகில் வந்து பேச முயன்றார். அப்போது நாகார்ஜுனாவின் பாதுகாவலர் ஒருவர் அந்த முதியவரை பிடித்து கீழே தள்ளிவிட்டார். இந்த சம்பவத்தை கவனிக்காமல் நாகார்ஜுனாவும் அங்கிருந்து சென்றார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனை நடிகர் நாகார்ஜுனா மற்றும் தனுஷ் ஆகியோர் கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்றதாக சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன. நடிகர்கள் என்ன கடவுளா? சாமானியர்களை மதிக்க தெரியாதவர்கள், எவ்வளவு பிரபலமாக இருந்து என்ன பயன் என கடுமையாக தாக்க தொடங்கினர். இந்த நிலையில் தற்போது இந்த வீடியோ தொடர்பாக நாகார்ஜுனா மன்னிப்பு கேட்டுள்ளார். இது குறித்து அவர் அந்த வீடியோவை பகிர்ந்து, இது இப்போதுதான் என்னுடைய கவனத்திற்கு வந்தது, இது கண்டிப்பாக நடந்திருக்க கூடாது, நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பேன் என பதிவிட்டுள்ளார். முன்னதாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கானாவின் மஹபூப் நகர் மாவட்டத்தில் உள்ள பாப்பிரெட்டிகுடா கிராமத்தில் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான 50 ஏக்கர் பண்ணை வீட்டில் விவசாய பணிகளுக்காக சென்ற ஆட்கள் ஒரு பகுதியில் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளதை அறிந்து நாகார்ஜுனாவின் வீட்டிற்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் போலீசுக்கு தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்த பழைய ரூம் ஒன்றில் மனித எலும்புக்கூடு கிடப்பதை கண்டுபிடித்தனர். அதை கைப்பற்றிய அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் போலீஸ் விசாரணையில் இறந்தவர் சில மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்து நாகார்ஜுனா பண்ணை வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் என தெரிய வந்தது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.